பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், மிளகு. இது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்து எடுத்துச்சு. இதில் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பன்னிக்கறி எடுத்துருக்கேன், இதை வேக வச்சுக்கலாம். வானலில் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, இதை மூடி போட்டு நல்லா வேக விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேட்டி விட்டுக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட. லைட்டாக காரத்துக்கு நம்ம மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் இதோட காரம்னா அதுக்காக தான் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இது மூடி போட்டு வேக விடலாம். நடுவில் எடுத்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். பாருங்கள், வெந்து நல்லா தண்ணி கொஞ்சம் ஓரளவு சுண்டி வந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுன்னா மசாலா போட்டுக்கலாம். மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் இதை வறுத்து அரைச்சி வச்சிருந்தேன், அதை போட்டுக்கலாம். இது அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கலாம். இதேமாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் இதோட வாசனை செம்ம கமகமன்னு இருக்குது. ஒரு அரை எலுமிச்சம்பழம் பூஞ்சி ஊற்றிக்கலாம். எலுமிச்சம்பழம் பூஞ்சி ஊற்றி சாப்பிடும்போது புளிப்பு தன்மை ஏறி சூப்பராக இருக்கும். எலுமிச்சம்பழம் பூஞ்சி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் பேட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக மல்லித்தழை தூவி அப்புறம் இறக்கலாம். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதேமாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.